ரைட். விகிதம் விகிதாச்சாரம் பார்க்கலாம். இப்போ எப்படி கேள்வி கேட்டு எப்படி போகிறேன்னு பாருங்கள். நான் இப்படி தான் சால்வ் பண்ணுறேன். இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். நம்ம பிரெயின் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. கேள்வி கேட்கல அப்படின்னாக்கா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட இதெல்லாம் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி நான் எங்கேயாவது பார்த்துருக்கோமா, அதேமாரி ஸ்டெப்பில் உள்ளே போயிடலாமா, அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அல்லது இந்த மாதிரி கேள்வி பார்த்துருக்கோமா, மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கா அந்த வார்த்தையை, அந்த லெவலில் தான் உங்களை வச்சுருக்கானுங்க. அப்படி கிடையாது. மாற்றுங்க. 2 எண்களின் கூடுதல் 40 மற்றும் அந்த எண்களிடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அந்த 2 எண்களில் இடையே உள்ள விகிதம் என்ன? 2 எண்ணோட கூடுதல் என்னது? 40. யார் சால்வ் பண்ணீங்க? அதை சால்வ் பண்ணீங்களா? வெரி குட். வேற ட்ரை பண்ணீங்களா கார்த்தி? இல்லை, இப்படி தான் வரும். ஒரிஜினல் ஆப்டிடியூட் ரீசனிங் இது தான். சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், கான்ஸ்டபிள் போஸ்ட்டாக இருக்கட்டும், அப்படி தான் வரும். முதல்ல என்ன பண்ணணும்? 2 எண்களின் கூடுதல். 2 எண் புரிகிறதுக்காக A + B யோசிக்கிறேன், போடுறேன். ஏவையும் பியையும் கூட்டினீங்கன்னா 40 வருது. ஃபார்முலாக்கெலாம் போட மாட்டேன் மேடம், எழுதாதீங்க, கவனிங்க, சும்மா கவனிங்க. சரியா? அவங்களோட வித்தியாசம் எவ்வளோவாமா? 4. அப்போ ஏவுக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் 4. சரியா? அப்போ 40லேருந்து 4 கழட்டி விடுங்க, 36. 2 பேர்த்துக்கு சமமாக இருக்குமா? 36. 36ல் இவருக்கு பாதி எவ்வளவு? 18. இவருக்கு பிக்கு 18. ஏதோ ஒரு எண்ணு கூட என்ன பண்ணுங்க, 4 சேர்த்து விட்ருங்க. ஒரு எண் 24, இன்னொரு எண் 18. 2 கூட்டினா என்ன வருது? 40 வந்துருச்சா? ஆ 16 18ஓட 22வா? சாரி 22 சேர்த்து விட்டு, அவ்வளோதான். அதெல்லாம் மொக்க தப்புலாம் பண்ணுவோம், அதெல்லாம் விடுங்க. 22 18 முடிஞ்சு போச்சா? அப்போ 2க்கு நடுவில் 2ஐயும் கூட்டுங்க, என்னாச்சு? 40 ஆயிடுச்சா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. 4 எண்ணில் அந்த 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். விகிதம் என்ன அர்த்தம்? 22:18. அதை மாற்றலாமா? 22/18. ஒரே நம்பரால் டிவைட் பண்ணலாமா? ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுங்க. எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 11 டிவைடட் பை எவ்வளவு? 9. அப்போ என்ன வரும்? 11:9. இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். அங்கே இருக்க ஆப்ஷனு ஃபார்முலாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. இது போடக்கூடாது, இது கிடையாது ஆன்சரு. இதுதான் ஆன்சர். இது வந்துச்சுனாக்கா மைனஸ் வரணும். இப்போ பாருங்கள், 22 மைனஸ் 18னா தான் என்ன வரும்? 11 சாரி 4 வரும். 4. 18 மைனஸ் 18:22 என்ன ஆயிரும்? -4 வரும். கரெக்டா? வித்தியாசம்னா என்னது? மைனஸ் தானே. அதனால் இதுதான் கரெக்டு. அடுத்து போகலாமா? கரெக்டாமா? நீங்கள் போட்டது இப்படி யோசிச்சிங்க, இப்படி யோசிச்சிங்களா, இப்படி யோசிச்சிங்க? சரி, அது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அந்த 4 ஏன் மைனஸ் பண்ணேன்? வித்தியாசம். அப்போ ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் எப்படி இருக்கும்? 4 அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதா? அதனால் 4 பிரிச்சுட்டேன், 2 பேர்த்துக்கு சமமாக வச்சுட்டேன். 4 பிரித்தாச்சு. 40ல் 2 பேர்த்துக்கு 4 பிரித்தா 4 எடுத்தாச்சு. அப்போ எவ்வளோ வருது? 36. 2 பேர்த்துக்கு சமம் 18. ஏதோ ஒரு நம்பரில் 4 சேர்த்து வித்தியாசம் 4 ஆயிடுச்சா? அப்போ 22:18. அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. ஈக்குவேஷன் போட வேணாம், எதுவும் போட வேண்டாம். ஈக்குவேஷனே தேவையில்லை, புரிய வைக்கிறதுக்கு தான் ஈக்குவேஷன். அடுத்தது A:B, B:C போட்டாச்சா? இதெல்லாம் போட்டிருப்பீங்களே. A:B எவ்வளவு? 2:3. அடுத்தது
B/C 5/4. எது பொதுவாக இருக்குது? பி. அப்போ அங்கே உள்ள பி எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஏன்னு கான்செப்ட் சொல்லிட்டேன். ஒரே நம்பரால் ஒரு பின்னத்தை மேலே கீழே டிவைட் பண்ணும்பொழுது அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். சரியா? 3 5 5. என்ன ஆன்சர் கேட்குறான்? A/C தான் கேட்குறான். ஃபஸ்ட்டும் கடைசியும் கேட்குறான். அப்போ என்ன வரும்? A I 2 10, ஆ 3 12. ஆன்சர் இருக்கா? இல்லை அப்படின்னா இது இருக்கும், 5/6 இருக்கும். கரெக்டாக? பின்னத்துலேருந்து எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். எல்லாம் புரியாது. எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது புரியும். பார்த்து 70 A மற்றும் B இருவரும் 3/4 விகிதத்தில் பிரிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? மொத்தம் எத்தனை பங்கு பிரிக்கணும்? மொத்த ரூபாய் எவ்வளவு? யாரெல்லாம் போட்டிங்க இந்த கணக்கை? மற்றவங்களாம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணவே இல்லையா? 700 எத்தனை பங்காக பிரிக்கணும்? 7 பங்காக பிரிக்கணும். மொத்த பங்கு 7, 700. ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணு, 100. அப்போ ஏக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 3 பங்கு. ஒரு பங்கு 100 3 பங்கு எவ்வளவு? 300. அப்போ இவருக்கு எவ்வளவு? இதெல்லாம் இங்கே வேக்கானெல்லாம் சொல்லாதீங்க, சால்வ் பண்ணிட்டு வந்துருக்கணும். இப்போ கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். சரியா? இப்போ 3 ஆப்ஷன் அதுக்குள்ளே சொல்லிட்டாரு. ஏன் சால்வ் பண்ணல அப்புறம்? ரைட், அது ஸ்டெப்பு புரியாதான் சால்வ். அவ்வளோதான். 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கு இடையே உள்ள விகிதம். விகிதம்னா என்ன? பின்னம். சரியா? சரி, 9 மாதம் 1 வருடம். 1 வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது? பின்னம் புரிஞ்சிருந்தால் வேலையே முடிஞ்சு போச்சு. 12ல் 9. அந்த ஒரு பழைய படம்லாம் இருக்கும், நான் பார்த்துருப்பேன், மனோரமா படம். வீட்டுக்காரரும் அந்த அம்மாவை சண்டை போட்டுக்குவாங்க. பணியாரம் சுட தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடம் அந்த கடை. பணியாரம் சுட தெரியுமாடி அப்படின்னு கேட்பாரு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி மாவெல்லாம் போட்டு உளுந்தெல்லாம் கலந்து அரைச்சி இப்படி கல்லூருக்கு ஊற்று, அதுதானே எனக்கு தெரியும். சரியா? அப்புறம் என்னது? வெள்ளை பணியாரம் சுட தெரியுமா? தெரியாதுங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு போவான். கடைசியில் அவன் சொல்லி முடித்தான், அதுதானே எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குது. யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எடுத்து கொடுத்தோன்னா டக்குன்னு ஆன்சர் போடுறீங்க. என்ன வரும்? 3/4. யோசிங்க, அங்கே குழு இருக்குது, கொஷினில் தான் இருக்கும், வெளியிலலாம் ஓடாதீங்க. மூளை இருக்குது உங்களுக்கு, பெரியார் சொன்னால் தான் இங்கேயும். சரியா? எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, கான்செப்ட் புரியுங்க. அப்படின்னா என்ன? கேள்வி கேளுங்க முதல்ல. இது 9 மாதம் 1 வருடம்னு சொல்லிட்டான், அதை மாதமாக கன்வெர்ட் பண்ணு. 12ல் 9 மாதம். கரெக்டாக? பின்னம் தானே இது. 12 கீழே எத்தனை பங்கு? மேலே 9/12. சின்னது பண்ணலாமா? அப்போ என்னது? 3/4. யார் போட்டிங்க அதை? யாருமே போடல. ட்ரை பண்ணிங்களா சும்மாவது? ட்ரை பண்ணலன்னா வேஸ்ட்டு போங்க. 60 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையே விகிதம் 2:1 விகிதம். 60 மாணவர்கள் இருக்காங்க. டோட்டல் மாணவர்கள், மொத்த மாணவர் 60. மாணவர் பாய் கேர்ள் 2:1. அப்போ இது மொத்தம் எத்தனை பங்கு? 2:1. அது பாருங்கள், மூளை பயங்கர வேகமாக ஓடுது. மொத்த பங்கு எவ்வளவு? இது மொத்த மாணவர்கள் மொத்த பங்கு கேட்குறேன். அவங்க சொன்னாங்கன்னா எல்லாம் அதான் செம்பரியாட்டு கூட்டமாக இருக்கீங்க. மொத்த பங்கு எத்தனை பாருங்கள், வார்த்தையில் தான் இருக்குது. மொத்தம் 3 பங்கு. 3ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு கிடைக்கும். 1 பங்கு எவ்வளவு? 1 பங்கு 20. யார் போட்டிங்க அதை? கேள்வி என்ன? மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நான் விளக்கிறதுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிருந்தீங்கன்னா எழுதவே தேவையில்லை, அப்படியே போட்டலாம். 60, 3 பங்கு, 1 பங்கு எவ்வளோ? 20. வேலை முடிஞ்சுது.
ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20. ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டோட்டல் எவ்வளவு? விகிதம் ஃபஸ்ட்டு விகிதம் சொல்லியிருக்கான் 4:5. இது ரேஷியோ, அப்படி எழுதுனா ரேஷியோ. மொத்த மாணவர்கள் அடுத்து என்ன சொல்கிறான்? 20. மாணவர்கள் எண்ணிக்கை 20. மாணவர் எண்ணிக்கை 20. அப்போ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன? 20ல் எத்தனை பங்கு இருக்குது? 4ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு. 20ங்கிறது 4 பங்கு. 4ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு. 20 4ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு எவ்வளவு? 5. அப்போ 1 பங்கு எவ்வளவு? 5. மாணவிகள் எத்தனை பங்கு? அப்போ மாணவிகள் எத்தனை பேர்? யார் சால்வ் பண்ணீங்க? ஒரு பொண்ணு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணியிருக்கணும். யார் ட்ரை பண்ணால் சார் வரல அவங்க கை தூக்குங்க. வெரி குட், ரைட். உங்கள் டைமில் வேஸ்ட் இன்னைக்கு. சரி, இதுவும் அதே கதையா? A:B, B:C. A:B, B:C. A:B எவ்வளோ? 4. B:C 18:5. இந்த டைமில் இந்த 18 எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணி மலவலா கொலலாம் பண்ண தேவையில்லை. இந்த 6 என்ன பண்ணலாம்? 18 மாற்ற முடியுமா? மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. B 2 காமன். எதோட மல்டிப்ளை பண்ணாக்கா 6 18 ஆகும்? 3ஆல் இன்ட்டு 3. ஏன் என்ன ஏது எல்லாமே தெரியும் உங்களுக்கு, மொட்டையாக பண்ணக்கூடாது. அப்போ என்ன வரும்? 7:18. 12:18:5 இருக்கா ஆப்ஷனு? சரியா? 2 காமன் ஆயிடுச்சா? அப்போது பி தானே காமனாக இருக்கணும். பி தான் காமனு. இப்போ இங்கே 18 இருக்கும் பொழுது இங்கே 6 இருக்குது. ஸோ இதை 18 மாற்றணும். இதை மாற்றினா மட்டும் போதாது, பின்னத்தோட வேல்யூ மாறிடும். ஸோ என்ன பண்ணுறோம்? இதையும் மாற்றுறோம். அப்போது இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறியோ அதே நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பின்னம். எது ஆன்சரு? 12:18:5. இதுவா? அடுத்தது இதுவும் அதே தான். A equal to 1/3 of B. A equal to 1/3 of B. A equal to 1/3 of B. அதான் ஒரே நிமிஷம் வந்து ஆஃப் வரணும். கொஸ்டின் தப்பு. ஆஃப். A equal to 1/3 of B. B equal to 1/2 of C. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் இங்கிலீஷ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க, அப்படி போட்டாங்க. இப்போ B அங்கே போயிடும். இப்போ A:B. அது இங்கே B மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அங்கே போனால் என்ன ஆயிரும்? டிவிஷனில் போயிடும். A equal to 1/3 into B. B இங்கே என்னவா இருக்கார்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கார். இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? டிவிஷனில். அப்புறம் A:B எவ்வளவு? 1:3. அதே கணக்கு 3 எப்படி 3 அது அங்கே அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் மாறாது, இங்கே உள்ளதான் அங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ ஏங்கிறது என்னது? 1.
பிங்கிறது 3. அதே கணக்கு தான் இங்கே. அப்போ இது வந்து என்ன வரும்? B/C 1/2. 1:2. இப்போ இதில் காமன் எது? B. இந்த 3 மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். 1 3 3 6. கரெக்டா? ABC அதானே கேட்குறான். அப்போ என்ன கேட்கணும்? என்ன பண்ணியிருக்கிறோம்? சரியா போச்சு. 1:3:6. 1:3:6. நேற்று வந்திருக்கணும், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து இதில் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகணும். சரியா? ஒரு ஸ்டெப் AB = BC = IBPSல அந்த ஆஃபீஸர் ரேங்கில் கேட்பான். அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். A/B எவ்வளவு? 2:3. நேராக போட்டுக்கோங்க. அடுத்தது B/C 4:5. யாராவது பார்த்து சொல்லுங்களேன். அடுத்தது C/D 6:7. சரியா போச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இதை காமன் ஆகணும், அப்புறம் இதை காமன் ஆகணும். காமன் ஆகினா வேலை முடிஞ்சு போச்சு. 4 3 12 × 4 × 3 × 3. A1 D தானே கேட்குறான். அப்போ இங்கே 4 எடுத்துகிட்டு போகணும். × 4 8. 4 3 12. இது தேவையில்லை. A வந்து 8. ஓகேவா? ரைட். இது 12. இது எவ்வளவு? 15. 12 × 3 15. 15 தானே? 3 15. சரி, 15 ஆயிடுச்சு. திரும்ப இதை என்ன பண்ணணும்? × 2 5 30 × 5. இது 30 மாறிடுச்சு. இது வந்து என்னாச்சு? இதுவும் 30 மாறிடும். இது 5 5 35. இருக்கா? 8:35 இருக்கா? இருக்கா? என்னதான் இருக்கு. என்ன பண்ணியிருக்கோம்? அதே தான் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். இதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணுறோம். A1 D தான் கேட்குறான். 8:35 தான் ஆன்சர். ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணாமல் வந்தீங்கன்னா கஷ்டம்தான். ஒரு விகித சமத்தின் விகித சமம் இங்கே தான் கேட்குறானுங்களா? ப்ரொப்போர்ஷன் ஒரே ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. 3 உறுப்புகள் முறையே. 1 முறையே அப்படின்னா பார்த்துருப்போம். 2 எண்கள் x × y. சரி, அப்படி இல்லையா? x = y = a = b. முறையே முதல் எண் என்ன சொல்லியிருக்கான்? 3 5 21. 4வது உறுப்பு என்ன? 3 5 21. 21 தானே போட்டிருக்கு. 4வது உறுப்பு என்ன? என்ன நமக்கு தெரியும்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு இதுவும். 5 21 எவ்வளவு? அதான் 2வது உறுப்பு 3வது உறுப்பு ரெண்டையும் மல்டிப்ளை. 5 21 எவ்வளவு? 5 10 100 105. அங்கே என்ன இருக்குது? 3 × b தானே? 3x × b. 3xக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. 3 × b. பியோட இது என்னவா இருக்குது? டிவிஷனில் இருக்குது. சரி, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அங்கே வந்தால் டிவிஷன். எத்தனை 3 105? 35. 3 35 105. இப்போ பியோட வேல்யூ 4வது உறுப்பு என்னது? 35.
எல்லாம் நேற்று நடத்தினேன். கரெக்டாக புரிஞ்சிங்கன்னா போட்டுடலாம். வந்திருக்கணும், ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கணும். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிங்கனாலும் கஷ்டம். போய் பாருங்கள். அடிப்படை கணிதம் எல்லா கிளாஸ் இருக்கும். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? ப்ராக்டிஸ் தான். ப்ராப்பராக புரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு.